யார் வேணாலும் ஆண்டுட்டு போங்க. ஆனால் வந்து இதை வந்து மூடக்கூடாது. இதை வந்து தொடர்ந்து செயல்படுத்தணும். என்னன்னா அம்மாங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து கரெக்டான ஒரு இது வந்து இதுங்க தான். அம்மாங்க சோறு போடுவாங்க. அந்த அது வந்து அம்மாங்கிற வார்த்தைக்கு சரியான ஒரு இது இருக்குது. அதனால் அம்மா உணவகத்தை மூடாதீங்க. யாராச்சும் வாங்க, அம்மா உணவகத்தை மூடிடாதீங்க. அம்மா வாட்டில் மட்டும் மூடாதீங்க தயவுசெய்து. ஆமாம், இதெல்லாம் வந்து ஏழை பாழ பைக்கு ஏதாவது சாப்பிட்டு போகுங்க. டீ மூட்டை எப்படி அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. என் மனைவி இறந்து போச்சு. என்ன பண்ணுறது? இன்ன வரைக்கும் தான் பிழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அம்மா இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்க இறந்தும் இன்றைக்கி வந்து ஏழை எளிய மக்களுக்கு 5 ரூபாய்க்கு யார் சாப்பாடு போடுறா? இன்றைக்கி யாரும் போட மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு வேளை சாப்பாடு போகணும்னா, காலையில் ஒரு சாப்பாட்டுக்கு போகணும்னா 50 ரூபா 60 ரூபா கேட்குறான். 5 ரூபாய்க்கு போய் திருப்தியாக போய் சாப்பிட்டு வர்றோம். இன்றைக்கி நாங்கள் இந்த மார்க்கெட்டில் உள்ளவங்க, நாங்கள்லாம் பூ மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க தான். மன நிம்மதியாக இருக்குது. ஒரு நேரம் நம்மக்கிட்ட காசு இல்லைனா கூட அவங்க கொடுக்குறாங்க, நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மா உணவு மட்டும் இல்லைன்னா 100 பேர் தினமும் ஆனால் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க 100 பேர்கிட்ட இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் இல்லை சார். எல்லாருமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இந்த இடத்து எல்லாமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இந்த பாலத்துலலாம் பார்த்தீங்கன்னா படுத்து கிடப்பாங்க, சாப்பாடு கூட வழி இல்லாமல். ஒருவேளை சாப்பிட்றா இருந்தாலும் 80 ரூபா கேட்குறாங்க. 100 ரூபா வேணும், 100 ரூபா வேணும் இன்னைக்கு. இதே வந்து அம்மா ஹோட்டலில் போயிட்டு ஒரு 5 ரூபா கொடுத்தா வயிறார திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். இதே 5 ரூபா கொடுத்தா வயிறார திருப்பி சாப்பிட்டு போகலாம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் போடுறாங்க. அந்த அம்மா முன்னாடி நிற்குமா, இவங்க பின்னாடி நிற்பாங்களா? காசு இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. மூடிட்டேன்னா இப்போ இவங்க வந்து பணம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க மூடிட்டேன்னா காசு இல்லாதவன் என்ன பண்ணுவாங்க? பசியில் இருக்கவன் ஒரு ரோடோட பிச்சை எடுத்து தான் செய்யணும். இந்த உணவகம் திறந்ததுலேருந்து பிச்சைக்காரன் கம்மியாகிடுவாங்க. திறந்ததுலேருந்து பிச்சை எடுக்கிற வேலை கிடையாதுல்ல. நம்ம வயிறுக்காக தான், நம்ம பசிக்காக இருக்கிறோம். எவனோ ஒரு 5 10 தெரியாதவங்க கூட கொடுப்பான், வந்து உள்ளே வந்து சாப்பிடுவோன்னு இருக்கோம். இவன் 5 10 வச்சு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியுமா? அதுதான் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்து கோடி புண்ணியம். அந்த கோடி புண்ணியத்தை கடைசி வரைக்கும் இவங்க காப்பாற்றணும். நான் வந்து மார்க்கெட்டிங் ஜாப் பார்க்குறேன். நான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியிலாம் இருந்து சாப்பிட்டு நிற்கிறது, வெளில இருந்து சாப்பிட்றது இதாக இருக்கும். அதனால் தரமான சாப்பாடு இந்த அம்மா உணவகத்தை கொடுக்குறாங்க. இப்போ சென்னை சிட்டியில் பூரா சுற்றுறேன். நான் சுற்றும் போது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த சாப்பாடு சாப்பிட்றேன். நான் பல நாட்கள் இந்த சாப்பாடு அம்மா உணவகத்தை சாப்பிட்டு தான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லலாம். பல வருடங்கள் சாப்பிட்லாம். காலையில் மாலையில் நான் சாப்பிடுவேன். நான் இது வந்து என்னென்னா எல்லாருக்குமே இப்போ ரொம்ப அடித்தட்டு மக்களில் இருக்காங்க, விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அருமையான ஒரு திட்டமாக இருக்குது. இதை வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் யார் வேணாலும் ஆண்டுட்டு போங்க. ஆனால் வந்து இதை வந்து மூடக்கூடாது. இதை வந்து தொடர்ந்து செயல்படுத்தணும். இதை வந்து யார் வேணாலும் ஆட்சி ஆளட்டும், என்ன வரட்டும், எந்த கவர்மெண்ட் வேணாலும் வரட்டும், இதை வந்து தொடர்ந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும். அப்போ தான் வந்து சரியாக வரும். இதை வந்து மூடிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கஷ்டப்படுற மக்கள் வந்து ரொம்ப பட்டினியால் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. எனது என்னால் பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு எனக்கு இது இருக்குது. அதனால் இதை மூடாதீங்க, தயவு செய்து மூடாதீங்க. என்னன்னா அம்மாங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து கரெக்டான ஒரு இது வந்து இதுங்க தான். அம்மாங்க சோறு போடுவாங்க. அந்த அது வந்து அம்மாங்கிற வார்த்தைக்கு சரியான ஒரு இது இருக்குது. அதனால் அம்மா உணவகத்தை மூடாதீங்க. யாராச்சும் வாங்க, அம்மா உணவகத்தை மூடிடாதீங்க. உணர்வாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதனால் எந்த மாற்றமும் இல்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இதை மூடாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இங்கே வந்து வர்றாங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்க, இந்த
கட்டிட வேலை செய்கிறவங்க அவங்களாம் வராங்க. ரொம்ப பேர் வந்து திடீர்னு வேலைக்கு வராங்க, வேலை கிடைக்காம போயிடுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி தராங்க, ஒரு 3 ரூபாய்க்கு ஒரு தயிர் சாதம் தராங்க, ஒரு சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அது வந்து தரமான சாப்பாடு இன்றைக்கி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து தொடர்ந்து செயல்படுத்தணுங்கிறது தான் எனக்கு வந்து பேசுகிறதுக்கே எமோஷ்னலாக இருக்குது. ஏழை மக்களுக்கு உண்மையான வரப்பிரசாதமான ஒரு திட்டம் அது. அம்மா வீட்டில் மூடாதீங்க. ஏழை பழம் சாப்பிட்டு இன்றைக்கி கூட வேலை செஞ்சுட்டு வந்தேன், 10 ரூபாய் வாங்கினேன், சாப்பிட்டேன், திருப்தியாகிது போகிறோம். ஏன்னா ஏழை பழம் இதில் செத்து போயிடுவாங்க. அம்மா வீட்டில் மட்டும் மூடாதீங்க தயவுசெய்து. ஆமாம், இதனால் வந்து ஏழை பழம் பைக்கு ஏதாவது சாப்பிட்டு போகுங்க. டீ மூட்டை எப்படி இப்போ ஏழை மக்கள் வராங்க, ரோட்டில் போகிறாங்க, காசு இல்லை, யாருன்னா 5 ரூபா வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இது இல்லை எங்கள் ஜனம் எங்கே போய் சாகும் பார்த்துங்க. ஹோட்டலுக்கு போனால் எப்படியும் ஒரு 60 100 60 ரூபா மேலே தான் ஆகும். இது வந்து 10 ரூபாயில முடியும். அம்மா ஹோட்டல்னால் ரொம்ப கஷ்டங்க. ஒரு அம்மா ஹோட்டல் இருந்தால் தான் நல்லது. ஏதோ ஏழைங்களுக்கெல்லாம் வந்து சுலபமாக 1 ரூபாய்க்கு இட்லி தராங்கனால அது சாதாரணமான விஷயம் கிடையாது. சாப்பாடு 5 ரூபாய்க்கு தராங்கன்னா ஏதோ வந்து அவங்களோட பலனை அவங்க திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க. வெளியிலலாம் ஹோட்டலெல்லாம் 100 ரூபா 200 ரூபான்னு அதெல்லாம் சாப்பிட முடியுமா அவங்க? மாதம் 5000 4000 ஆகிடும். அது உருப்படி இல்லாமல் போய்டும், அவங்களுக்கு பலனே கிடையாது. அம்மா உணவு இருந்தால் தான் பலன். இப்போ ஏழைங்களுக்குலாம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து வீடு வாசல் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ரோட்டில் இருக்காங்க. அவங்களாம் வீடு வாசலே கிடையாது. அவங்களாம் வந்து இங்கே வந்து பயன்படுறாங்க. இதுக்கப்புறம் அது மூடணும்னு சொன்னால், இப்போ அதை மூடுறாங்கன்னா உங்களோட கருத்து என்ன? அது மூடினா அது தப்பு, அதோட தப்பு வேறு எதுவும் கிடையாது. அது மூடிட்டேன்னா உலகமே இருண்டு போன மாரி. அம்மா உணவு மூட்டினா அப்புறம் எல்லாம் பசியும் பட்டினியுமா இருப்பாங்களே. இல்லை, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லைனாலும் வீடு வாசல் இல்லாத எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இப்போ வீடு இருக்கவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் நிறைய பேர் ரோட்லேயே பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே வந்தால் தானே பலனாக இருக்குது. 1 ரூபாய்க்கு இட்லி போடுறாங்கன்னா எந்த ஊரில் போடுறாங்க? நீங்கள் எந்த நாட்டிலையுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது கோரிக்கை கொண்டு வந்தது. எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார் அந்த காலத்தில், முட்டை எல்லாம் போட்டார். அவர் பீரியடுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா தான் போடுறாங்க. அவங்க அம்மா இல்லைனாலும் அவங்க தொடங்கி வச்ச திட்டம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறீங்க? இப்போ ஜெயலலிதா அம்மா அவங்க தொடங்கி வச்சது நல்லதுங்க. அதனால தான் மக்கள் பயன்படுறாங்க. அவங்க ஆரம்பித்து வச்சதுனால மக்கள் வந்து பசி இல்லாமல் இருக்காங்க. அவ்வளோதான். ரொம்ப பேர் ஏழைங்கள்லாம் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ அவங்களால ஒரு மூடிட்டாங்கன்னா அது இருண்ட வீடு மாரிங்க. மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே சாப்பிடுவாங்க? நீங்கள் இப்போ எல்லார்கிட்டையும் போய்ட்டு 1 ரூபா 2 ரூபா பிச்சை எடுப்பாங்க. ஹோட்டல்லையும் சாப்பிட முடியாது. அவங்க ஹோட்டலில் வந்து 1 ரூபா 2 ரூபா எடுத்துருவாங்கன்னா 100 ரூபா 200 ரூபா ஆகும். இப்போ இந்த மாதிரி இருந்தோன்னா கையில் ஒரு 5 10 எப்பவுமே வச்சுருந்தா இருப்பாங்க. யாராவது டக்குன்னு ஒரு தானம் தரம் பொண்ணு கொடுப்பாங்க, இங்கே வந்து சாப்பிடுவாங்க. 5 ரூபா 10 ரூபா தான் வயிறு நிறைய இல்லை அவங்களுக்கு. இதுமாரி வந்து ஹோட்டலில் போய்ட்டு 5 ரூபா 10 ரூபா சோறு தருவாங்களா? அதனால் இங்கே வந்தால் தான் பலன் பெறாங்க. இதில் வந்து நிறைய பேர் புண்ணியம் இதில் தான் அடைவாங்க. அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போவாங்கள்ல. தினமும் போட மாட்டான் அன்னதானம். எங்கேயா போகிற இடத்துல சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நாள் போடுவாங்க. தினமும் எங்கே போடுறாங்க? நீங்கள் தினமும் போடுற இடம் இங்கே தானே. அதனால் இங்கே வந்து சாப்பிட்டு போனால் பலன் இருக்குது. ரோடோட பிச்சை எடுத்துன்னு தான் செய்யணும். இந்த உணவகம் திறந்தது வந்து பிச்சைக்காரன் கம்மியாகிடுவாங்க. திறந்ததுலேருந்து பிச்சை எடுக்கிற வேலை கிடையாதுல்ல. நம்ம வயிறுக்காக தான், நம்ம பசிக்காக இருக்கிறோம். எவனோ ஒரு 5 10 தெரியாதவங்க கூட கொடுப்பான், வந்து உள்ளே வந்து சாப்பிடுவோன்னு இருக்கோம். நம்ம 5 10 வச்சு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியுமா? அதுதான் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்து கோடி புண்ணியம். அந்த கோடி புண்ணியத்தை கடைசி வரைக்கும் இவங்க காப்பாற்றணும். அண்ணன் எடப்பாடி அண்ணன் விட மாட்டார். அந்த திட்டத்தை தொடங்கி வச்சதுக்கு அந்த அம்மாவுக்கு கோடி புண்ணியம். எவ்வளோ எளிய மக்கள்லாம் வந்து பசி இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்க. அந்த புண்ணியம் வந்து இந்த கடைசி வரைக்கும் இந்த வர எந்த தமிழ்நாடு அரசாங்கமாக இருந்தாலும் காப்பாற்றணும். அம்மா ஓட்டிலே சென்னை சிட்டிக்குள்ளே சாலிகிராமத்தில் இந்த அம்மா ஓட்டு வெரி வெரி குட், வெரி பெஸ்ட்டு. நல்ல எல்லாம் அருமையாக இருக்குது. இருக்கிறவங்க வேறு விதமாக சாப்பிடுவாங்க, இல்லாதவங்க வந்து சாப்பிட்ற இடம் தான் இது. 10 ரூபா கொடுத்தா நல்லபடி சாப்பிட்டு போகலாம். ஒரு
நாளைக்கு 200 80 ரூபா செலவாகுது. ஒரு பொதுவாக 3 வேளை சாப்பிட்டோம்னா 150 ரூபா செலவாகுது. இது அம்மா உணவகம் நல்ல ஒரு பயனுள்ள உணவகம் தான். நானும் பயனடைகிறேன். 4500 ரூபா 5000 ரூபாய் கிட்ட மாதம் செலவாகுது. வெளியே போனால் இங்கே போனால் அந்த சேமிப்பு நமக்கு இருக்குது. அந்த 5 ரூபா 3 ரூபாய் சேமிப்பு செலவாகுது. கம்மியாக இருக்குது, சேமிப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டமாயிடும். ஹோட்டலில் போய் 100 200 கொடுத்துட்டு எங்கே சாப்பிட்டுட்டு வர்றது மன திருப்தி இருக்காது. அந்த மாதிரி 5 ரூபாய்க்கு சாப்பிட்டோமா நல்ல ஒரு திருப்தியாக போகிறோம். நல்லா சாப்பிட்றதுக்கு பயன். அம்மாவுக்கு நன்றி. நல்ல ஒரு பயனுள்ள ஒரு உணவகம். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுட்டும் ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. டெய்லி லேபர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பட் இங்கே ஃபுட்டும் ரொம்ப குவாலிட்டியாக தான். கடையில் வாங்க ஃபுட் சாப்பிட்ற அளவுக்கு இந்த டேஸ்ட்டே இங்கே இருக்குது. எல்லாரும் கஷ்டப்படுறவங்க அம்மா உணவும் கண்டிப்பாக வேணும். என்றைக்குமே தொடர்ந்து அது இருக்கணும். மன நிம்மதியாக இருக்குது. ஒரு நேரம் நம்மக்கிட்ட காசு இல்லைனா கூட அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. சூப்பராக இருக்குது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. திருப்தியாக மன திருப்தியோடு சாப்பிட்றோம். ஒரு தயிர் சாதம் 3 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நல்லா திக்காக, தயிர் நல்லா திக்காக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த அம்மா உணவு தொடர்ந்து இது எப்பொழுதும் நடந்துக்கிட்டே இருக்கணும். அம்மா உணவு மட்டும் இல்லைன்னா 100 பேர் தினமும் ஆனால் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க 100 பேர்கிட்ட இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல உணவு அம்மா உணவு தான் நல்ல உணவு.